மட்டும் இணையத்தில் வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இடையிலான காதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ரொமான்டிக் புகைப்படங்கள், குழந்தைகளின் போட்டோஸ், உலகத்தை சுற்றும் புகைப்படங்கள் என வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இப்போது மகன்களுடன் இருக்கும் குடும்ப புகைப்படத்தை விக்கி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இருக்கிறார். அதிலும் நயன்தாராவை கண்ணாடி முன் நிப்பாட்டி செல்ஃபி எடுத்து அதை வர்ணிக்கும் வகையில் அழகூரில் பூத்தவளே என்னுடைய நயன் என்று ஹார்ட் சிம்பலை போட்டு தெரிக்க விட்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தில் நயன் ஒரு வெள்ளை சட்டை மற்றும் நீல நிற டெனிம் ஷார்ட்ஸ் அணிந்திருக்கிறார். அத்துடன் 2 மகன்கள் ஆன உயிர் மற்றும் உலகம் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார். கருப்பு டி-ஷர்ட் மற்றும் ஆரஞ்சு நிற கால் சட்டையுடன் ஆடைகளை அணிந்து விக்னேஷ் சிவனுடன் விளையாடுவதை மகிழ்ச்சியுடன் போட்டிருக்கிறார். அவர்களை அழகான மற்றும் முடிவில்லா ஆசீர்வாதம் என சந்தோஷமான தருணங்களை விக்கி பகிர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விக்கி 2 குழந்தைகளுடன் வெளியே விளையாடுவதை நயன் அவருடைய இன்ஸ்டாகிராம் கதையில் புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு 3 இதயங்கள் உள்ள இமேஜை போட்டிருக்கிறார். தற்போது நயன்தாரா டெஸ்ட் 196 முதல் மண்ணாங்கட்டி, அன்புள்ள மாணவர்களே, தனி ஒருவன் 2 போன்ற 10 படங்களில் கமிட்டாகி பிஸியாக நடித்து வருகிறார். அதே மாதிரி விக்னேஷ் சிவன் பிரதீப்பை வைத்து LIC படத்தையும் பிஸியாக இயக்கி கொண்டு வருகிறார். இப்படி 2 பேருமே பிஸியாக இருக்கும் வேளையில் கூட அடிக்கடி குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்கும் விதமாக மகன்களுடன் விளையாடி கொண்டு அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்கி கொண்டு வருவது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. மேலும் பல வருடங்களாகத்தான் நயன்தாரா நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் சாதாரண ஹீரோயினாக வலம் வந்த இவர் தற்போது டாப் ஹீரோக்களுக்கு இணையாக மாறியுள்ளார். அதனால் இவர் ஒரு படத்தில் நடிக்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் மறுக்காமல் கமிட் செய்து விடுகின்றனர். அதில் பட ஆடியோ லான்ச், ப்ரமோஷன் போன்ற எதற்கும் வரமாட்டேன் என்பதுதான் இவருடைய முக்கிய கண்டிஷன். இதுவரை இப்படித்தான் அவர் இருக்கிறார். பணம் கொடுக்கிற தயாரிப்பாளர் கெஞ்சினால் கூட எந்த விழாக்களுக்கும் செல்ல மாட்டார். அப்படிப்பட்ட நயன் தற்போது வேறு ஒரு பட விழாவிற்கு சென்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.